பிறந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கையில் எடுத்தாங்க. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள்ட்ட கொண்டு போய்த்து கொடுத்த நேரத்தில் அவர் ஒரு பைத் படித்தார். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅதானி ஹாதல் குலாம தையிபல் அர்தானி அது சாதஃபில் மஹ்தி அலல் கில்மானி உஇதுஹு பில் லாஹிதி சுல்தானி. அப்படி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இந்த புள்ளைய கிடைச்சதுக்காக. அதில் ஒரு வசனம் சொல்லுவார், அன்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, உங்களுடைய பேர் முன்னால் இருக்கும் வேதங்கள். குர்ஆன் என்றா குர்ஆன் அல்ல, இந்த நம்ம ஓதுறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதுன்னு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன குர்ஆனா கிடைச்சது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச வேதம் வேற. தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கு இது போன்றுள்ள வேதங்களுக்கு குர்ஆன் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. குர்ஆன் இருக்கிற எங்கட 30 ஜுஸு குர்ஆன் வச்சு கொண்டிருக்கிற இந்த பேர் இருக்கிறது, அந்த பேர் இந்த குர்ஆனுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதனால தான் அவங்க சொன்னாங்க, முன்னால் உள்ள வேதங்களில் உங்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கே அபூ தாலிப் அவர்கள் சொல்லிட்டார். கடைசி காலத்தில் மஹ்தி என்ற ஒருவர் பிறந்து வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விசேஷமாக பலஸ்தீன் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல. அதனால அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்க வரலாற்றில் தேடி பார்த்தால் கிட்டத்தட்ட 130 லட்சம் பேர் நான் தான் மஹ்தி என்று போராடிக்கிறாங்க. நான் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பெரிய அறிவித்தலாம் பண்ணி இப்போ கிட்டத்தில் யாரோ சுற்றி கொண்டு திரிகிறாங்க, நாங்கள் தான் மஹ்தி என்று. ஆனால் அதனுடைய அடையாளங்கள் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகளை தேடி பார்த்தா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய பேர் தாங்க தான் மஹ்தின்னு சொல்லிட்டு அவன் மௌத்தாயும் போயிட்டான். பேர்கள் வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல அர்த்தமுள்ளதை பார்த்து வைக்கணும். நல்லா கவனித்து பார்த்துக்கிறேன். நான் எங்கே போனாலும் முதலாவது ஒரு புள்ளை ஒன்று எனக்கு பக்கத்தில் வந்தால் முதலாவது கிட்ட வைக்க புள்ள உன பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். பேர் என்ன எனக்கு கேட்டால் அதோட மீனிங் அர்த்தத்தை பார்த்துட்டு நான் உண்மையிலே அந்த உம்மா அப்பாட்ட சில கேள்விகளை கேட்பேன். உங்களோட புள்ள இப்படிப்பட்ட புள்ளையா இப்படிப்பட்ட புள்ளையாண்டு கேட்டதோடு ஆமாம் அப்படித்தான். நீங்கள் ஏதாவது வைத்தியங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நான் ஒரு வைத்தியம் பண்ணுறது இல்லை. உங்களோட புள்ளையோட பேரோட அர்த்தம் இதுதான், அந்த புள்ளை இப்படி தான் இருக்கும், அந்த புள்ளை இப்படி தாங்க இருக்கும், சரியாக சொல்லுவாங்க. அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே, அது எப்படி உங்களுக்கு? எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன இந்த இந்த இதா வைத்தியம் பார்த்து கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. அந்த பிள்ளையோட பேரை வச்சு கேட்கும்போது அதை மீனிங் என்ன சரியாக சொல்லிடுவாங்க. அப்படி தான் அந்த பிள்ளை இருக்கு. ஒரு தடவை ஒரு பிள்ளை ஒன்று வந்தால் அந்த இடத்துல அந்த பிள்ளைய பேர் என்னப்பான்றதோட பேரை சொன்னார். அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் இப்போ சொன்னேன். என்ன அந்த பேரில் நிறைய பேர் சுற்றுறாங்க, அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்ட பேரை பார்த்துட்டா பேர் அர்த்தம் பொய்யனன்ற அர்த்தம். நான் அந்த உமாட்ட கேட்டேன், இவன் நிறைய பொய் சொல்கிறாக்குமே. ஆமாம் அது சத்தியமாக இவன் நிறைய பொய் சொல்கிறான் அப்படின்னு. நான் சொன்ன பொய்யனன்ற பேரை வச்சா பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு. அது வரை அந்த பிள்ளையோட பேரை மாற்றி விட்டேன். நான் சொன்ன நீங்களே பொய்யனன்று கூப்பிட்டுட்டு புள்ள பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அதனால் என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு பேரை வைக்கும்போது மிச்சம் கவனமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அவர்களுடைய அங்க அவயங்களை தெளிவுபடுத்தும் ஷமாயிலு திர்மிதி என்ற ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளிலே நாம் அதை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய நாளும்
அதிலே ஒரு மிக முக்கியமான தலைப்பாக வந்த பாபு மா ஜாஅ ஃபி அஸ்மாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர்கள் சம்பந்தமாக நாம் நேற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசியாக அவர்கள் எவ்வாறு உட்கார்ந்திருப்பார்கள் என்பது சம்பந்தமான ஒரு தெளிவை நேற்றைய நாள் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறது, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர்களிலே மிக விசேஷமான பேர்கள் என்ன என்பது சம்பந்தமாக இன்றைய நாளிலே நாம் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் என்று வரும்போது முதலாவது நாம் எல்லோரும் அறிந்த விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் என்ன என்று கேட்டால் எல்லோரும் சொல்லும் முதலாவது பதில் முஹம்மத் என்ற பேர்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஹம்மது என்ற பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரில் முதல் அடிப்படை அல்லது அவர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் பெயர் அந்த பேர்தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முஹம்மது என்ற பேர் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறதா என்றால் நிறைய பேர்கள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட தங்களுக்குரிய பேர்களை அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். தலாயிலுல் ஹைராத் என்ற கிதாபிலே இமாம் ஜஸூலி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கிட்டத்தட்ட 200 பேர்களை ரசூலுல்லாவுக்கு சொல்லுவார்கள். அதே போல திஹியத்துல் கல்பி ரதியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வம்சாவளியிலே வந்த அல்லாமா இப்னு திஹியா ரஹிமஹுல்லா அன்னவர்கள் அவர்களுடைய ஒரு கிதாப் அல் முஸ்தஃபா ஃபி அஸ்மாஇல் முஸ்தஃபா என்ற ஒரு கிதாபிலே கிட்டத்தட்ட 300 பேர்களை அவர்கள் சொல்லுவார்கள். இதற்கு விளக்கம் எழுதும்போது அறிஞர்கள் விசேஷமாக இப்னு ஹஜர் இமாம் போன்றவர்கள் விளக்கம் எழுதுவாங்க, அது எப்படிங்க அவ்வளோ பேர் வர முடியும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு அவ்வளோ பேர்களை சொல்லிக்கிறாங்களா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் விளக்கம் எழுதும்போது அவங்க சொல்லுவாங்க, அது என்ன காரணம் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குரிய அதாவது பட்டப்பெயர்கள் அவர்களுக்குரிய பட்டங்களையும் சில அறிஞர்கள் பேர்களாக சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா யா ஐயுஹல் முஸம்மில் முத்தஸ்ஸிர் என்று பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். யா ஐயுஹல் முஸம்மில் என்றும் முத்தஸ்ஸிர் என்றும் இப்படி பலவிதமாக சொல்லக்கூடியதையும் சில அறிஞர்கள் பேர்களாக மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பேர்கள் என்று வரும்போது இங்கே இவர்கள் சொல்வது போல 300 200 நேரடியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்கள் அல்ல என்று சில இமாம்கள் அதற்கு விளக்கம் எழுதுவார்கள். அப்படி நாம் பார்க்கும்போது இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர்கள் சம்பந்தமாகவே நிறைய அறிஞர்கள் தனித்தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 14 கிதாபுகள் இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய பேர்களுக்கு மட்டும் 14 கிதாபுகள் இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன ஒவ்வொரு தனித்தனி கிதாபுகள், அதில் ஒரு 14 கிதாபு அதில் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறேன்னா அஸ்மா உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர்களுக்கென்றே கிட்டத்தட்ட உலக வரலாற்றில் 14 கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்னு திஹியா ரஹிமஹுல்லா அன்னவர்கள், இமாம் கூத்துபி ரஹிமஹுல்லா அன்னவர்கள், சஹாவி இமாம் ரஹிமஹுல்லா அன்னவர்கள், இமாம் சுயூத்தி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள், இப்னுல் ஃபாரிஸ் ரஹிமஹுல்லா அன்னவர்கள், அதே போல இமாம் அல் ஜஸூலி ரஹிமஹுல்லா அன்னவர்கள், அதே போல மிக பிரபல்யமான யூசுஃபுன் நபஹானி இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் தங்களோட வாழ்க்கையில் தஃப்சீர்கள், ஹதீதுகள், உசூலுல் ஃபிக்ஹ் இதுபோலுள்ள பல கலைகள் அவர்கள் கை வைப்பது போல பல கலைகளில் கிதாபுகளை எழுதுவது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலே அவங்களோட பேரு, அந்த பேர்கள் என்னென்ன, அவைகளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன
என்பதற்காக வேண்டியே தனி கித்தாபுகளை எழுதிய அறிஞர்களாக இந்த முக்கியமான இமாம்கள் காணப்படுகிறார்கள். எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், தனித்தனி கித்தாப டைம் எடுத்து அதற்காக வேண்டி அதனுடைய மகத்துவத்துக்காக வேண்டி எழுதுறாங்க என்றால் அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர்கள் சிறப்பான பேர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாருங்க, இதில் முதலாவது வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னலி அஸ்மாஅன், எனக்கண்டு சில பேர்கள் இருக்கிறது. நான் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பேர் முஹம்மத் என்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. நான் அஹ்மது, என் பேர் அஹ்மத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் பேர் முஹம்மத், அஹ்மத், நான் அஹ்மதுன் தான். சொல்லி போட்டு சொன்னாங்க, அனல் மாஹி, நான் மாஹி என்றான். மாஹி என்றால் அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர, என்னை கொண்டு குஃப்ரை அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான், நான் அழிக்கக்கூடியவன், நான் மாஹி. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மாஹி என்ற பேரும் இருக்கிறது. வஅனல் ஹாஷிர் அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, எனக்கு எழுப்பக்கூடியவன் என்ற ஒரு அர்த்தம் பேரும் இருக்கிறது. அதாவது நான் மறுமை நாளில் எழுப்பப்பட்டதுக்கு பின்னால தான் எல்லோரும் எழுப்பப்படுவாங்க. பூமியில் உலகம் அழிந்து எல்லோரும் மண்ணுக்கு கீழால் போனதுக்கு பின்னால சூர் ஊதப்பட்டு எல்லோரும் எழும்புவார்கள். எழும்பும் போது நான் எழும்பினாத்தான் எல்லாருக்கும் எழும்ப முடியும். அப்ப நான் தான் யார், எல்லாரையும் எழுப்பக்கூடியவன். எனவே எனக்கு அப்படி ஒரு பேரும் இருக்கிறது. அதே நேரத்தில் வஅனல் ஆகிப், நான் தான் இறுதியானவன் என்ற ஒரு பேரும் எனக்கு இருக்கு. ஆகிப் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. அல்லதி லைஸ பஅத, அப்படின்னா ஆகிப் என்றால் என்ன, அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. வல் ஆகிபு அல்லதி லைஸ பஅதஹு நபியுன், அவருக்கு பின்னால் நபி கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. எனவே ஆகிப் என்பது இறுதியானவர், முடிவானவர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அப்ப இந்த பேர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட பேர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பேர்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் வருது பாருங்க. ஒரு தடவை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க அவர்கள், லகீத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஷமாயிலு திர்மிதியில் எழுதுறாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்தேன். ஃபீ பஅலி துருக்கில் மதீனா, மதீனாவுடைய இந்த ரோட்டுகள் இருக்குதுல்ல, அதில் ஒரு ரோட்டில் சந்தித்தேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கிட்ட சொன்னாங்க, ஹுதைஃபாவே அன முஹம்மதுன், நான் முஹம்மத், வ அன அஹ்மது, நான் அஹ்மது. ரசூலுல்லாஹ் தண்ட பேர்களை சொல்றான். வ அன நபியுர் ரஹ்மா, இப்படி ஒரு பேரும் இருக்குது, நபியுர் ரஹ்மா, இரக்கமுள்ள நபி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர் அறிமுகப்படுத்துறதுல ஒரு பேர் அது. வ நபியு தௌபா, தௌபாவுடைய நபி. வ அனல் முகஃபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் முகஃபி என்ற ஒரு பேரும் இருக்கு. முகஃபி என்றால் முடிவானவர் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. வ அனல் ஹாஷிர், முன்னால சொன்னேன், ஹாஷிர் என்ற ஒரு பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருக்கிறது. அதே போல வ நபியுல் மலாஹிம் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. மலாஹிம் என்று வரும்போது, அதாவது இந்த கஸ்வத்துகள் இருக்கிறது, கஸ்வத்துகளுக்கு மல்ஹமா என்று சொல்லுவாங்க. கஸ்வத்துகள் இருக்கு, கஸ்வத்துகளுக்கு மல்ஹமா என்று சொல்லுவாங்க. அதனால மலாஹிம்கள், கஸ்வத்துகளுடையவர்கள் என்ற பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காணப்பட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இந்த பேரை எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. விசேஷமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேர்களை எல்லாம் சொன்னாங்க. சரி, இதில் நாங்கள் இப்போ விசேஷமாக பார்க்க வேண்டியது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர்களில் மிக விசேஷமாக உள்ள பேர்கள் முஹம்மத் என்ற பேர் தான் மிக விசேஷமான பேர். அதுக்கு பின்னால் அஹ்மத் என்ற பேர் மிக விசேஷமான பேர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு என்ற பேரை வைங்கோன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு, உங்களோட பிள்ளைகளுக்கு என்ற பேரை வைங்கோ. நாயகம் ஸல்லல்லாஹு, புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிறது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பேரை
நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டளை இடுகிறார்கள். அது மாத்திரமல்லாது முஹம்மது என்ற பேரு முன்னால காலத்தில் யாருக்கும் வைக்கப்படலை. அல்லாஹு தாலா பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டு காலங்கள், அவங்களுக்கு முன்னால் எவ்வளோ நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் யாருக்கும் முஹம்மது என்ற பேர் சூட்டப்படலை. அல்லாஹு தாலா அந்த பேரை பாதுகாத்து வச்சிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரு அப்படி அதில் விசேஷம் என்னன்னு கேட்டா, முன்னால் இருக்கக்கூடிய வேதங்கள் இருக்குதே அவைகளில் கூட முஹம்மது என்ற பேர் வந்திருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரு சில வேதங்கள்ல தௌராத்து போட்டவைகள்ல அஹ்மத் என்றெல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை யாருமே வைக்கல, அது அல்லாஹ் அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தான். இந்த பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி வச்சிருந்தான். அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஃபத்ஹுல் பாரியில எழுதுவாங்க, எப்படின்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா முஹம்மத் என்ற பேரை கொடுத்தான். இந்த பேரை யாருக்கும் வைக்கப்படலை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்ச காலத்துக்கு முன்னால முஹம்மது என்ற பேரை சூட்டினாங்க. அது எப்படி என்று கேட்டால், அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாஸ்திரகாரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மக்காவுக்குள்ள ஒரு கதையை பரப்பினாங்க. கடைசி நபி பிறக்க போறாரு, கடைசி நபி பிறக்க போறாரு, அவருடைய பேர் முஹம்மத் என்று சொல்லி விட்டதோட அது ஏண்ட புள்ளையா இருக்கக்கூடாதா என்று சொல்லி சில பேர்கள் முஹம்மது என்ற பேரை வச்சாங்க. இந்த சாஸ்திரகாரர்கள் செஞ்ச வேலையினாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதற்கு கொஞ்ச நாட்களுக்கு, கொஞ்ச காலத்துக்கு முன்னால முஹம்மது என்று ஒரு சிலர்கள் பேர் வைத்திருந்தார்கள். அது இந்த சாஸ்திரகாரர்களுடைய அறிவிப்பின் மூலமாகவே தவிர வேறொன்றுமே கிடையாது. இப்போ நாங்கள் பார்க்குறோமே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க என்று நிறைய பேருக்கு மஹதி என்று பேர் வச்சுக்கிறார். ஏன்னா அவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க, அப்படி மஹதி என்று பேர் வச்சதோடு எங்கட புள்ள மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஆயிரும்னு நினைக்கிறான். நான் கடைசி காலத்தில் மஹதி என்று ஒருவர் பிறந்து வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னேன். விசேஷமாக பலஸ்தீன் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அதனால அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் கிட்டத்தட்ட 130 லட்சம் பேர் நான் தான் மஹதி என்று போராடிக்கிறாங்க. நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பெரிய அறிவித்தலாம் பண்ணி இப்போ கிட்டத்தில் யாரோ சுற்றி கொண்டு திரிகிறாங்க, நாங்கள் தான் மஹதி என்று. ஆனால் அதனுடைய அடையாளங்கள், அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகளை தேடி பார்த்தா மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய பேர் தாங்க தான் மஹதின்னு சொல்லிட்டு அவன் மௌத்தாயும் போயிட்டான். இன்னும் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படவும் இல்லை, மஸ்ஜிதுல் அக்ஸா பாதுகாக்கப்படவும் இல்லை. அப்போ என்னென்றால், அது அந்த மஹதி என்ற பேரை ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னதினால ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க, அந்த பேரை வச்சு நாங்களும் மஹதியாக இருக்கக்கூடாதா கயிறு. இப்போ என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால சில பேர்கள் இந்த முஹம்மது என்ற பேரை வச்சிருந்தாங்க. அதுவும் எதனால, இந்த அறிவிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்களை கசிஞ்சதினால. ஆனால் இந்த பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பேராக அல்லாஹு தஆலா பாதுகாத்து வச்சிருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கையில் எடுத்தாங்க. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள்ட்ட கொண்டு போய்த்து கொடுத்த நேரத்தில் அவர் ஒரு பைத் படித்தார். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஅதானி ஹாதல் குலாம தையிபல் அர்தானி அது சாத ஃபில் மஹ்தி அலல் கில்மானி உஇதுஹு பில் லாஹிதி சுல்தானி. அப்படி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இந்த புள்ளையை கிடைச்சதுக்காக. அதில் ஒரு வசனம் சொல்லுவார், அன்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, உங்களுடைய பேர் முன்னால் இருக்கும் வேதங்கள், குர்ஆன் என்றா குர்ஆன் அல்ல இந்த நம்ம ஓதுறது,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டதுன்னு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன குர்ஆனா கிடைச்சது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச வேதம் வேற. தௌராத்துக்கும் இன்ஜீலுக்கு இது போன்றுள்ள வேதங்களுக்கு குர்ஆன் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. குர்ஆன் இருக்கிற எங்கட 30 ஜுஸு குர்ஆன் வச்சு கொண்டிருக்கிற இந்த பேர் இருக்கிறது, அந்த பேர் இந்த குர்ஆனுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அதனால தான் அவங்க சொன்னாங்க, முன்னால் உள்ள வேதங்களில் உங்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கே அபூ தாலிப் அவர்கள் சொல்லிட்டார். யார? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் அன்றைக்கே உங்களோட பேர் முன்னால் உள்ள வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரை அல்லாஹு தஆலா அப்படி கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி தான் உலகத்தில் காட்டி தந்திருக்கிறார். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த முஹம்மது என்ற பேர், அதே நேரத்தில் அஹ்மது என்ற பேரை அல்லாஹு தஆலா உலகத்தில் நிறைய கட்டங்களில் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், மன் உலிதலஹு மௌலூதுன், ஒருவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து ஃபஸம்மாஹு முஹம்மதன், அந்த பிள்ளைக்கு முஹம்மது என்று பேர் வைத்தால், ஹுப்பன் லீ வ தபர்ருகன் பிஸ்மி, என் மீது அன்பு வைத்து ஏண்ட பேரிட பரக்கத் கிடைக்கணும். நல்லா இருக்குது, சும்மா முகமதுன்னு பேர் வச்சு வேலை இல்லை. ஒருத்தருக்கு புள்ள கிடைச்சி அந்த புள்ளைக்கு முஹம்மது என்று பேர் வைக்கிறாரு. எதற்காக? என் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும், அதே நேரத்தில் ஏண்ட பேரில் இருக்கக்கூடிய பரக்கத்து கிடைக்கணும் என்ற நீயத்தோட வச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கான ஹுவ வ மௌலூதுஹு ஃபில் ஜன்னா, பேர் வச்ச வாப்பாவும் புள்ளையும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எடுத்தா சில பேர் பலவீனமான ஹதீஸோ தெரியாது அப்படி இப்படி என்று சில பேர் சொல்ல சான்ஸ் இருக்குது. இல்லை, இந்த அறிவிப்பாளர் வரிசையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஹசனான ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசை. இது குறித்து அறிஞர்கள் எழுதும்போது இந்த அறிவிப்பாளர் வரிசையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நோக்கம் எப்படி இருக்கணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பாகவும் அதே நேரத்தில் இந்த பேரில் இருக்கக்கூடிய பரக்கத்து கிடைக்கணும் என்ற நீயத்தோட வச்ச வாப்பாவும் புள்ளையும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதனால தான் நீங்க பார்க்கலாம், பழைய காலங்களில் நிறைய பேர்களுக்கு முஹம்மது தான் பேர். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய பேர் முஹம்மது, அவங்களோட வாப்பட பேர் முஹம்மது, அப்பட பேரும் முஹம்மது தான். நாங்கள் முஹம்மது என்ற பேரை நாங்கள் வைக்கிறோம். எப்படின்னா இப்ராஹிம் என்று வைக்க முன்னால் அதுக்கு முன்னால் முகமது போட்டு வைக்கிறோம். ஏன்னா ஆக குறைஞ்சது அப்படி சரி அது கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி. பொம்பளை என்று பொம்பளை பிள்ளை பேர் வச்சா ஃபாத்திமா முன்னால் போட்டுக்கொள்கிறது. கூடி போனால் என்ன செய்யறது? எங்கட பேர்களுக்கு முன்னால் என்ன பேரை சொல்கிறோமோ அதுக்கு முன்னால் சரி என்ன செய்யறது? முஹம்மது என்ற பேரை நாங்கள் சூட்டிக்கொள்றது. கைர் அல்லாஹு தஆலா நீயத்தை வச்சு கூலியை தருவான். யாருமே இப்போ நிறைய பேருடைய பேரை எடுத்தீங்கன்றால் முஹம்மது என்ற பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தனியாக முஹம்மது என்று பேர் வைக்கிறதுல அவ்வளோ மகத்துவம் இருக்கு. இப்போ பாருங்க, ஒருத்தர் வாப்பட பேர் முஹம்மது, புள்ள பிறந்தா அதுக்கு முகமது என்று வைக்கிறா. சரி, அப்பட பேர் முஹம்மது, மகண்ட பேர் முஹம்மது, பேரப்புள்ளைய பேர் முகமது என்று வைக்கிறா. அப்படி வைக்க மாட்டாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அண்ணவங்க வச்சாங்க. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லா அவங்களோட பேரும் முகம்மது தான். ஏன்? இந்த ஷமாயிலு திருமிதி எழுதிய திருமிதி இமாமோட பேரும் முகம்மது தான். ஷமாயிலு திருமிதி எழுதிய திருமிதி இமாமுடைய பேரும் என்னதான்? முஹம்மது தான் பேரு. இமாம் பூசீரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுவார்கள், இன் ஆதிதன்பன் ஃபமா அஹ்தி பிமுன்தகிலி மீனன் நபி வலா ஹபிலி பிமுன்சரிமி ஃபஇன்னலி திம்மதன் மின்ஹு பிதஸ்மியதி முஹம்மதன் வஹுவ அவ்ஃபல் கல்கி பிதிமமி. பூசரி இமாம் சொல்றாங்க, நான் பாவம் செய்யக்கூடியவன் தான். நான் பாவங்களை ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் பிழைகள் நடந்தாலும் எனக்கும் பாவத்தை வேணுமென்று செய்கிறதில்லை. மனுஷன் பாவம் செய்யக்கூடியவன். தெரியாமல் ஒரு பாவம் நடந்தாலும் எனக்கும் ரசூலுல்லாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் உள்ள கனெக்ஷன் தொடர்பு
துண்டிச்சிருமென்று நான் பயப்பட மாட்டேன். ஏன் காரணம் தெரியுமா? ஒருவேளை தெரியாமல் தவறு நடந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். தௌபாவின் மூலமாக, இஸ்திக்பாரின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ஷன், தொடர்பு கட்டாகாது என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஃபஇன்னலி திம்மதன், ஃபஇன்னலி, எனக்கு, அவங்க சொல்றாங்க, எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. பி தஸ்மியதி முஹம்மதா, என்ற பேரும் முஹம்மது தான். யார் சொல்றாங்க? இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் இன்றைக்கு நீங்க பேர்கள் எடுத்து பாருங்க, பேர்கள்ல உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் என்ன? கூகுள்கிட்ட கேட்டு பாருங்க, கூகுளில் சர்ச் பண்ணி உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் என்ன? முஹம்மது என்ற பேரு தான். அந்த பேரை தாண்டி வேறொரு பேர் இல்லை. அதே இந்த டாப் 10 என்று சொல்லுவாங்கல்ல, எல்லாத்திலையுமே டாப் 10 என்று ஒன்று இருக்குது. எல்லாத்திலையுமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்று இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் முஹம்மது என்ற பேர் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேருக்கும் இடையில எவ்வளோ கெப் இருக்குது தெரியுமா? நானே ஒரு 2-3 நாடு சேர்ந்தா தான் அதை கவர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன்டா. அதுவும் இந்த காலங்காலம் குறைஞ்சிட்டா போகுது. முஸ்லீம்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னமும் முஹம்மது என்ற பேரை வச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. முஹம்மது என்ற பேர் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? இன்னமும் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரு இவ்வளவு உலகத்தில் வைக்கப்படக்கூடியதாக சிறந்த பேராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் காணப்படுகிறது. இந்த ஒரு குத்துச்சண்டை வீரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரோட பேர் வந்து முஹம்மது தான். அமெரிக்காவில் அந்த டைமில் அப்போ இவர் எல்லாருடைய பேர்களையும் அமெரிக்காவில் ஒரு இடத்துல நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை நான் புதுசாக சொல்கிற செய்தி இல்லை. ஒரு இடத்துல ஒரு டைல், ஸ்டார் வடிவில் அந்த டைல் இருக்கும். அந்த டைல் என்ன செய்வாங்க என்றால், சாதனையாளர்களுடைய பேர்களை கீழே ஓல்ல இல்லை, ஃப்ளோவில், தரையில் என்ன செஞ்சாங்க, அந்த பேர்களை எல்லாம் பதிச்சாங்க. சாதனையாளர்கள், சாதனையாளர்கள் எல்லாரோட பேரையும் பதிச்சு வரும்போது, இவரும் ஒரு பெரிய சாதனையாளர் தானே, இவர பேரை பதிக்கணுமே என்று வரும்போது இவருடைய பேரை தரையில் பதிக்க யாரும் அனுமதிக்கவில்லை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரோட பேரும் தரையில் பதிக்கப்பட்டது, இவர் மட்டும் செவத்தில் பதிக்கப்பட்டது. காரணம், அவருடைய பேர் முஹம்மத். உலகமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முஸ்லீம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சில பிழைகளால, தவறுகளால முஸ்லீம்கள் நிந்திக்கப்படுகிறாங்க, முஸ்லீம்கள் மீது குறை சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லோரும் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? எல்லா மதத்தவர்களும், எல்லா எங்கட நாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யாருமே ரசூலுல்லாஹ்வை கேவலமா பேச மாட்டான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை மதிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார். இந்த நாட்டில் அந்த டைம்ல அரசியல் சம்பந்தமான கதைகள் வரும்போது கூட அரசியல்வாதிகளில், முஸ்லிம்களில் முஹம்மது என்ற பெயர் யாருக்கு சூட்டப்பட்டிருக்கிறதோ அதை அந்நிய மதத்தவர்களும் கௌரவப்படுத்தி தான் பேசுகிறாங்க. ஏன் காரணம் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கௌரவமானவர்கள், கண்ணியமானவர்கள் என்பது எல்லோராலும் அறியப்பட்டிருக்கிறது. எனவே தான் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை தரையில் வரக்கூடாது, யாரும் மிரிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அது செவரில் பதிய. இன்றைக்கு கூட அதை பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரின் மீது வரக்கூடிய அன்பும் மரியாதையும் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பின் காரணமாக, மஹப்பத்தின் காரணமாக அந்த பேருக்கே அவ்வளோ கௌரவம் கொடுக்கிறார். 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் நேச்சுரலாக நடக்க வீடியோவில் காட்டுறாங்க, நேரடியாகவே காட்டுறாங்க. பெலஸ்தீனில் ஒரு இடம், பெலஸ்தீனே இன்றைக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. காசாவில், காசாவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு ஒரு மனிதர் ஹோட்டல் வச்சிருக்கிறார். நல்லா கவனி, ஹோட்டல் வச்சிருக்கிறார். அந்த ஹோட்டல்னா என்னங்க, பணம் கொடுத்து தானே சாப்பிடணும், எல்லாரும் போய் பணம் கொடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மனிதரை பாருங்க எப்படி, என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல அவர் வச்சிருக்கிற மரியாதையை பாருங்க. அவர்கிட்ட யாராவது வந்து பணம் கேட்டு சாப்பாடு கொடுத்தா கொடுப்பார். என்கிட்ட பணம் இல்லைங்க, என்கிட்ட பணம் இல்லை, சாப்பாடு தாங்கண்டா அவர் என்ன தெரியுமா செய்வார்? சரி நான் சாப்பாடு தாரேன், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி தருவேன் அப்படின்னுவாங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஆலிம் உண்டு, அவரை பைத்து யமனில் உள்ள ஒருத்தர் போய் அவரை பேட்டி எடுத்து அவர்கிட்ட கேட்குற, உங்களோட கடையில் சாப்பாடு கொடுப்பீங்களா? ஆமாம் சாப்பாடு கொடுப்பேன், காசு கொடுப்பேன். யாராவது காசு இல்லாமல் வந்தால் அவர் ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் ஒரு சாப்பாடு கொடுப்பேன்.
அது என்ன? அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பாசம், அது அந்த பாசத்துடைய வெளிப்பாடு. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை, அவங்களோட பேரை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் சூட்டுவதாக இருந்தாலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரின் மீது நாங்கள் கௌரவம் வைக்கிறதாக இருந்தாலும், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இருக்கணும். ஒரு வரலாற்று செய்தி, ஒரு தடவை ஒரு 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 யூதன் அவர் என்ன செய்கிறாரு, தௌராத்தை படிக்கிறார். யூதர்களுக்கு இறக்கப்பட்டது தானே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி இறக்கப்பட்டது தானே தௌராத்ன்றது. அப்போ தௌராத்தை அவர் வாசிக்கிறார். அவங்க சனிக்கிழமை நாளில் தான் படிப்பாங்க தௌராத்தை. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா மாரி அவங்க சனிக்கிழமை நாளில் அவங்க வாசிப்பாங்க. ஒரு தடவை பார்க்குறாரு, இவருக்கு ரசூலுல்லா மீது கோபம் வருது. அடே, இதில் ரசூலுல்லாட பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் 4 இடத்துல பதியப்பட்டிருந்தது. அவரோட ஓன் கிதாப், அவருடைய சொந்த கிதாப், அதில் பதியப்பட்டிருக்கு. இவருக்கு கோபம் அதை அழிச்சுட்டார், அழிச்சு அப்படியே வச்சுட்டார். அடுத்த வாரம் அதை எடுத்து பார்க்குறாரு, அது 8 இடத்துல இருக்குது. அது 8 இடத்துல இருக்குது. 8ஐயும் அழிச்சார். 4 அழிச்சு போட்டு வந்தாண்டா 8 ஆகிட்டு என்ன செஞ்சார், அழிச்சு போட்டு மூடி வச்சார். அடுத்த வாரம் என்ன செய்கிறாரு, திறந்து பார்க்குறாரு, 12 இடத்துல இருக்குது. அப்போ யோசிச்சார், இது சாதாரணமான விஷயமே இல்லை, ஏண்ட கிதாப் என்கிட்ட தான் இருக்குது, யாரும் இதில் எழுதுறதுக்கும் சான்ஸ் இல்லை இல்லையா. அதனால் இவர் ஒரு சிறந்த மனிதராகத்தான் இருப்பாருன்னு நேர மதீனாவை நோக்கி அவர் வருகிறார். வரும்போது ஒரு சஹாபியை காண்றார். கண்டதோட கேட்டாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு கேட்டார். அவர் அழ ஆரம்பிச்சிட்டார், அழுதார். நீங்கள் நான் ரசூலுல்லாஹ் முஹம்மது எங்கன்னு தானே கேட்டேன், நீங்கள் அழுகுறீங்களே. ஒன்றுமே சொல்லலை. அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. மஸ்ஜிது நபவியை காட்டி விட்டாங்க, இந்தா பாருங்க அங்கே இருக்கு, அங்கே போங்க அப்படின்னாங்க. மஸ்ஜிது நபவிக்குள்ளே போய் பார்க்குறாங்க, எல்லா சஹாபிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் மஸ்ஜிது நபவியோட வாசலுக்கிட்ட வைத்து, உங்களில் முஹம்மது யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட பள்ளி லீக்கிறவங்கெல்லாம் கத்தி ஆள ஆரம்பிச்சாங்க. பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கொஞ்ச நாட்கள். சஹாபிகள் கவலையில் ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. உடனே அவங்க விளங்கி கொள்றார், இந்த யூதர் விளங்கி கொள்கிறார் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இல்லை என்றதை விளங்கி கொள்றார். உடனே அந்த யூதர் கேட்கிறார், உங்களில் அலி யார் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி படிச்சிருக்கிறார். உடனே சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க தான் அலி என்று சொன்னதோட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தனியாக போய் கதைச்சி கேட்டாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கொஞ்ச நாள் என்றதினால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி தொடர்ந்து சொல்லி 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 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதோட அந்த மனிதர், அந்த யூதர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் நேர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரௌலா கிட்ட போகிறார். போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவுக்கு முன்னால் இருந்து, யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு காலமாக உங்களை பற்றி தெரியாமல் புரியாமல், உங்களுடைய மகத்துவம் தெரியாமல் நான் இஸ்லாத்தை விட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தேன். இன்று நான் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன். என்னுடைய இஸ்லாம் கபூலானதாக இருந்தால் என் உயிர் இந்த இடத்திலே பிரியணும் என்றான். அவர் அங்கே உயிர் பிரிந்து ஜன்னத்துல் பக்கீல் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஆரம்ப கனெக்ஷன் அவருக்கு எப்படி கிடைச்சது? முஹம்மது என்ற பேரினால தான் கிடைச்சது. தௌராத்தில் அந்த பேரை வாசிக்கும் போதுதான் அந்த பேரை அழிச்சு அந்த பேரில் ஏற்பட்ட அற்புதத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு அது போன்ற உயர்வான ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் தாங்கிய அந்த பேர் உள்ள ஒன்று சிறப்பானது. அது ஒரு பிள்ளைக்கு நாங்கள் பேர் வச்சா கூட சில ஹதீஸுகளில் வர முஹம்மது என்று பேர் வச்சா அந்த பிள்ளை ஏசவானாம் அப்படியெல்லாம் வருது பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வச்சா. ஆனால் அதில் அறிவிப்புகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. சில அறிவிப்புகளில் கொஞ்சம் அறிவிப்பாளர் வரிசைகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. பிள்ளை அடிக்க வானம் அதிலேயும் என்னது சிக்கல்கள் இருக்குது. ஆனால் முன்னால் நான் சொன்னேனே, யார் ஒருத்தருக்கு புள்ள பிறந்து ஏண்ட அன்பினால என்ற பேருடைய பரக்கத்தை அடையோடும் என்று நினைச்சு தீர்த்து வச்சா பிள்ளைக்கு பேர் வச்சா அவரும் வாப்பாவும் சொல்றாங்க. அது அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருக்குது.
அது அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருக்குது, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். மற்றவைகள் எல்லாம் அறிவிப்பாளர் வரிசையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, ஆனாலும் அப்படியும் இருக்குது. அவளோ கண்ணியப்படுத்தப்பட வேண்டியதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களோட பேர் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதனால பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு என்றால், இன்னும் ஒரு ரிவாயத்தில் படித்தேன், ஒருத்தருக்கு 3 புள்ள பிறந்து அதில் ஒன்றுக்கு சரி முஹம்மது என்று பேர் வைக்காட்டி அவர் சதிமோசம் செய்து விட்டார் அப்படியெல்லாம் கூட வருது. அதிலே அறிவிப்பாளர் வரிசையில் சிக்கல் இருக்குது. சதிமோசம் செய்து விட்டார் அப்படியெல்லாம் கூட சில தகவல்கள் பதியப்பட்டிருக்கு. அதனால தான் எங்கள் ஆட்கள் அந்த காலத்தில் புத்தியாக நினைஞ்சுட்டாங்க, சும்மா பேர் வைக்காம காசிம் என்று பேர் வைக்க முன்னால் முகம்மது காசிம், இப்ராஹிம் வைக்கிறேன்டா முகம்மது இப்ராஹிம், இஸ்மாயில் வைக்கிறேன்டா முகம்மது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முகம்மது என்ற பேரை விடாம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேரை வச்சிருக்கிறாங்க. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய பேர்களை கொடுத்திருக்கிறார். அந்த பேர்கள் மகத்தான பேர்கள், அதில் மிக உயர்ந்த பேர்களாக சொல்லப்படுகிறது முஹம்மத், அஹ்மத். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த கொஞ்சம் காலத்துக்கு பின்னால அவர்களுக்கு பேர் வைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட பேர் கேட்கப்பட்டுச்சு, நீங்க உங்களோட பிள்ளைக்கு முஹம்மது என்று பேர் வச்சீங்க என்று கேட்கும்போது அவர் சொன்னார், முஹம்மது என்ற அர்த்தம் என்ன, புகழப்படக்கூடியவர் என்ற அர்த்தம். இவர் உலகத்தில் புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பேரை நாங்கள் வச்சோம். அதனால தான் சொல்லப்படுது முஹம்மது என்ற பேர் ரசூலுல்லாவுக்கு பூமியில சொல்லப்படக்கூடியது முஹம்மது என்று, வானவர்கள் ரசூலுல்லாவுக்கு அஹ்மது என்று தான் சொல்லுவாங்க. மலக்குகள் ரசூலுல்லாவுக்கு எப்படி சொல்லுவாங்க, அஹ்மது என்று தான் சொல்லுவாங்க. பூமியில் உள்ளவர்கள் முஹம்மது என்று சொல்லுவாங்க, வானத்தில் உள்ளவர்கள் அஹ்மத் என்று சொல்லுவாங்க. நான் முன்னால் ஒரு டாப் 10 சொன்னேனே, 10 வரிசை நம்பர் 1 நம்பர் 2 என்று, அதில் முதலாவது இடத்துல இருக்கிறது முஹம்மத், அடுத்தது இந்த இப்ராஹிம் என்ற பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க, இப்ராஹாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருது. அதில் 6வது இடத்துல இருக்குது அஹ்மத் என்ற பேர் தான், 6வது இடத்துல. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர். அப்ப பூமியில் உள்ளவர்கள் அவங்கள முஹம்மதுன்னு சொல்லுவாங்க, வானத்தில் உள்ளவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களை அஹ்மத், மலக்குகள் அப்படி சொல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம தஃப்சீர்களில படிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா இது போன்ற திருநாமங்களை, பெயர்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். சிலவங்க இந்த இது போடுவாங்க எப்படின்னா, பழைய குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, இந்த பக்கத்தில் அஸ்மால் ஹுஸ்னா இருக்கும் 99 திருநாமங்கள், பின் சைடில் இருக்கும் என்னது 99 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்கள், நஸ்மா நபி ஸல்லல்லாஹு அப்படி 2 சைட்லேயும் இருக்கும், இப்படி 2 சைடில். அதில் நான் முன்னால் சொன்னேன், அவர் ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளோ பேர் இருந்துச்சா. நான் தலாயிலுல் ஹைராத்தில் இருந்து ஒரு தகவலை சொன்னேன், இமாம் ஜஸூலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் 200 பேர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, 200 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. அப்போ இது போன்ற தகவல்களை நாங்கள் பார்க்கும்போது அதற்கு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளக்கம் எழுதும்போது அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பட்டப்பேர்கள், பட்டப்பேர்களையும் அவங்க பேர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, உலகத்தில் தந்திருக்கிறாங்க என்பதுதான் அதனுடைய தகவல்கள். எனவே மிக உயர்ந்த பேராக உலகத்தில் சொல்லப்படுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் முஹம்மத் என்ற பேர் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட பேரை வைங்கோ ஆண்டா, ஏண்ட குண்ணியத்தை பிள்ளைகளை வைக்க வானம்ண்டான். குண்ணியத்தை நான் ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம் என்ற ஒரு பெயர் உண்டிக்கு, ஒரு புனை பேர். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ற பேரை பிள்ளைகளுக்கு நீங்கள் வைங்கோ, ஆனால் என்ற புனை பேராகிய அபுல் காசிம் என்று வருதே அந்த பேரை பிள்ளைகளுக்கு வைக்க வானம் அப்படின்னாங்க. அது நாங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம யாரை எடுத்துக்கொண்டாலும் காசிம் என்ற பேர் இருக்குது, அபுல் காசிம் என்று பெரும்பாலும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வானாம் என்று சொன்னாங்க. இன்னும் ஒன்றைக்கு என்ன தெரியும், இந்த பிள்ளைகளுக்கு பேர்கள் வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல அர்த்தமுள்ளதை பார்த்து வைக்கணும். நல்லா கவனித்து பார்த்துக்கிறேன். நான் எங்கே போனாலும் முதலாவது ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு பக்கத்தில் வந்தால் முதலாவது கிட்ட வைக்க பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு கேட்பேன். பேர் என்ன எனக்கு கேட்டால் அதோட மீனிங் அர்த்தத்தை பார்த்துட்டு நான் உண்மையிலே அந்த உமா அப்பாட்ட சில கேள்விகளை கேட்பேன். உங்களோட புள்ள இப்படிப்பட்ட புள்ளையா, இப்படிப்பட்ட புள்ளையாண்டு கேட்டதோடு ஆமாம் அப்படித்தான், நீங்கள் ஏதாவது வைத்தியங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறேன், நான் ஒரு வைத்தியம் பண்ணுறது இல்லை, உங்களோட பேரோட பிள்ளையோட பேரோட அர்த்தம் இதுதான், அந்த புள்ளை இப்படி தான் இருக்கும், அந்த புள்ளை இப்படி தாங்க இருக்கும், சரியாக சொல்லுவாங்க. அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே, அது எப்படி உங்களுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன இந்த இதா
வைத்தியம் பார்த்து கண்டுபிடிக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. அந்த பிள்ளையோட பேரை வச்சு கேட்கும்போது அது மீனிங் என்ன சரியாக சொல்லிடுவாங்க. அப்படி தான் அந்த பிள்ளை இருக்கு. ஒரு தடவை ஒரு பிள்ளை ஒன்று வந்தால் அந்த இடத்துல அந்த பிள்ளைய பேரை என்னப்பான்றதோட பேரை சொன்னார். அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் இப்போ சொன்னேன். என்ன அந்த பேரில் நிறைய பேர் சுற்றுறாங்க. அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்ட பேரை பார்த்துட்டா பேர் அர்த்தம் பொய்யனன்ற அர்த்தம். பொய்யனன்ற அர்த்தம். நான் அந்த உமாட்ட கேட்டேன், இவன் நிறைய பொய் சொல்கிறாக்குமே. ஆமாம் அதில் சத்தியமாக இவன் நிறைய பொய் சொல்கிறான் அப்படின்னு. நான் சொன்ன பொய்யனன்ற பேரை வச்சா பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு. அது பிறகு அந்த பிள்ளையோட பேரை மாற்றி விட்டேன். நான் சொன்ன நீங்களே பொய்யனன்று கூப்பிட்டுட்டு புள்ள பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அதனால் என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு பேரை வைக்கும்போது மிச்சம் கவனமாக இருக்கணும். ஃபேஷன் என்ற பிள்ளையோட பேர் அப்படி வித்தியாசமாக இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்று யோசிங்க. சஹாபிகளோட பேரை பிள்ளைகளுக்கு வைக்கணும். நபிமாருடைய பேரை பிள்ளைகளுக்கு வைக்கணும். சாலிஹான மனிதர்களோட பேர்களை அந்த பேர் அப்படியே இங்கே பழிக்கும். ஒரு பெண்மணி தாண்ட பிள்ளைக்கு முஸ்அப் இப்னு உமைர் முஸ்அப் என்ற பேரை வச்சா. அப்போ அவ கேட்கப்பட்டுச்சா, என் புள்ள அவரை மாதிரி ஒரு வீரனாக வரணும், அவரை மாதிரி ஒரு வீரனாக வரணும். நோக்கத்தை பாருங்க. ஒருத்தர் என்ன 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 அர்த்தம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளையோட அர்த்தம் அந்த பிள்ளையில பழிக்கும். அது ஒருத்தரை பார்க்கும்போது அவரோட பேர் முகம்மது என்று வைங்க, புகழப்படக்கூடியவர். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவரை பார்த்து புகழப்படக்கூடியவரே அண்ணா அவன் புகழுள்ள செயலைத்தான் செய்வான். இதே பொய்யன் என்று கூப்பிட்டா அவன் பொய்யத்தான் சொல்லுவான். உம்மா வாப்போம் சேர்ந்து கொண்டு சென்னா உம்மாவும் அதே பேரைத்தானே சொல்றது. அதனால மிச்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆட்கள் பேர் கேட்டு வராதது. கஷ்டப்பட்டு ஒரு புள்ளை பிறந்தவருக்கு 15-20 பேரை முஞ்சிதை பிரட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்டால் வேற என்னையோ சொல்லுவானு. நாங்கள் என்னடா கஷ்டப்பட்டு 15-20 பேரை தேடி தந்தோம், அதில் ஒன்றை கூட வைக்கலையா? இல்லை அது ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னா. செட் ஆகாட்டி ஏன்னா எங்கள்கிட்ட கேட்குறேன். நாங்கள் முக்கி கிதாபை பெரட்டி கஷ்டப்பட்டு எழுதி அர்த்தத்தை தேடி டைமை வேஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு. நான் யார் பேசினாலும் பேரா நீங்கள் என்னையாவது வேறொன்றை தேடிக்கொண்டு வாங்க, அர்த்தம் சரியாக இருக்கிறான்னு மட்டும் நான் சொல்லுவேன். நாங்கள் கொடுக்குற பேர்கள் எல்லாம் என்னது இல்லை, அது ஃபேஷனாக இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. அதனால் என்ன நடக்குதுங்க, உங்களோட பிள்ளையோட பேரெல்லாம் நாசமாக போகுது. ஒருத்தருமே ஒரு நல்ல அர்த்தமே கிடையாது. ஒரு பிள்ளையோட கிட்டத்தில் அந்த பிள்ளையோட பேரை கேட்டேன், அப்படி ஒரு சொல்லே இல்லை அரபியில். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எங்கெங்க பார்த்தீங்க? மௌலவி ஒன்று தான் சொன்னான். செல்லுது வேண்டி செய்யுங்கப்பா, வேண்டி செய்யுங்க விட்டாச்சு, வேண்டி செய்யுங்க. அதான் உமர் அலி அல்லாஹ்வுடைய ஒரு சம்பவம் கொண்டு வருமே. உமர் அலி அல்லாஹ் தாலான்ட்டு ஒரு சஹாபி வந்தாங்க. இதுக்கு முன்னால் சொன்ன ஞாபகம் இருக்குது, இங்கே சொன்னோம் தெரியல. உமர் அலி அல்லாஹ்ன்ட்டு ஒரு சஹாபி வந்தான், ஒரு மனிதர் வந்தான். வந்து சொன்னா, ஹலீஃபாவே என் புள்ள நான் சொல்கிறத கேட்குறதே இல்லைண்டா, என் புள்ள நான் சொல்கிறத கேட்குறதில்ல. அப்போ தப்பு தான், அவரை கூப்பிடுங்க, மகனை கூப்பிடுங்க, அவரை விசாரணை நடத்துவோம்னு அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதோட அவரை கேட்டாங்க, என்னங்க நீங்கள் வாப்பட பேச்சு கேட்குற இல்லையா? ஆமாம் நான் வாப்பட பேச்சு. என்ன தைரியம் இருந்தால் எப்படி பேசுவீங்க? உமர் அலி அல்லாஹ் முன்னால் அப்படி பேச முடியுமா? கலீஃபா அவர்களே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், வாப்பட பேச்சு கேட்கணும். வாப்பக்கண்டு ஏதாவது கடமைகள் இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் வாப்பக்கண்டு கடமைகள் கட்டாயம் இருக்குது, 3 கடமை இருக்குது, அது சரியாக செஞ்சு கொடுக்கணுமென்னா. அப்போ நாங்கள் என்ன கடமை? முதலாவது ஹலாலான முறையில் புள்ளைய பெறணும், அது வாப்பட கடமை. ஜினாவில் பெத்தெடுத்துடக்கூடாது, ஹலாலாக பெத்தெடுக்கணும். 2வது நல்ல பேர் வைக்கணும். 3வது குர்ஆனை சொல்லி கொடுக்கணும். அப்போ சொன்னாங்க, கலீஃபா என் வாப்பா இந்த 3லேயும் ஃபெயிலு. நான் என்னை பெத்தெடுத்திக்க ஹராத்தில், நான் ஜினாவில் பிறந்தவன். எங்களோட வாப்பா இந்தா இவர் தான் என்ன விபச்சாரத்தில் என்னை பெத்தெடுத்திருக்கிறார். 2வது எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கார், அந்த பேருடைய அர்த்தம் என்ன? கரடு முரடு தான் அர்த்தம் என் பேர். 3வது சொன்னாங்க, எனக்கு குர்ஆனை இவர் சொல்லித்தந்ததே இல்லைண்டா. உமர் அலி கேட்டாங்க, உண்மையாண்டு கேட்டாங்க. அவரும் மண்டையை ஆட்டினாங்க, இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருங்கன்னாங்க. வாப்பாவை தூக்கி, வாப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். யார்? புள்ளையிட பேரில். வாப்பா தூக்கி போட்டுருங்க உள்ளேண்டா. ஏன்னா இப்போ தப்பு செஞ்சவர் புள்ளை அல்ல, வாப்பா. உங்களுக்கு ஃபெஷனான வேறு வாப்பா அப்படி பேர் இப்படி பேர் அர்த்தம் இல்லாத வேர்கள் அப்படி என்ன வச்சால் அதில் பாதிக்கப்படக்கூடியது வாப்பாவும் தான் புள்ளையும் தான். அதனால் முஹம்மது என்ற பேர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர்களில். அதனால் நாங்கள் பேர்களை வைக்கும்போது
வேறொரு பேர் அடையாளத்துக்காக வேண்டி வேறொரு பேராக இருந்தாலும் எங்களோட மனசில் நியத்து வச்சுக்கொள்ளணும் நாம் வச்சது முஹம்மது என்று தான், பின்னால் இருக்கும் அடையாள பேர் என்ற மாதிரி தான் நாங்கள் நியத்து வச்சுக்கொள்ளணுமே தவிர நாம் வச்சது முஹம்மத் என்ற பேராகத்தான் நாங்கள் நியத்து வச்சுட்டால் அது ஒரு பரக்கத்தான பேராக அமையும். அறுத்தம் பார்க்க தேவையும் இல்லை, அதை பிளேண்டியாக யோசிக்கவும் தேவையில்லை. சில பேர் வந்து பேர்களை வைக்கும்போது அரபிலே இக்கோணுமென்னு நினைக்கிறேன். அரபிலே இக்கோணுமென்னு பேர் இல்லை. அந்த காலத்தில் நிறைய பேரெல்லாம் முகம்மது கனி, அடுத்தது வந்து இப்போ நெல்லம் அல்லா பிச்சை, அப்படியெல்லாம் நிறைய பேர்கள் இருக்குது. அல்லா தமிழில் தான் அந்த காலத்தில் நிறைய பேர்கள் இருந்திருக்கு. அல்லா பிச்சைன்னா அல்லா போட்ட பிச்சை, உண்மைதானுங்க. புல்லுன்றது அல்லா போடு பிச்சை தானே இல்லையா? ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்குற பிச்சை. அந்த காலத்தில் அப்படி பேரெல்லாம் நிறைய இருந்திருக்கு. சின்ன தம்பி அப்படி பேரெல்லாம் இந்திக்கு. காயல் பண்ண சைடுகளில் இந்தியாவில் இன்னும் அந்த பேர்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அரபிலே இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. நபிமார்களுடைய பேர்களில் நான் நினைக்கிறேன் 2 பேர் தான் அரபின்னு நினைக்கிறேன். அப்படி தான் வருதுன்னு ஞாபகம் எனக்கு. 2 முஹம்மது சாலிஹ் என்று நினைக்கிறேன். மற்ற எல்லாமே அரபி அல்லாத பாஷை தான். இப்ராஹிம் என்ற சொல் அரபே அல்ல. அரபில் நாங்கள் எழுதினாலும் அது அரபல்ல, அது அரபல்லாத பாஷை. எந்த பேர் எந்த மொழியில் வைக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, அது அர்த்தம் என்னன்றதுதான் முக்கியம். அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் தான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரதிபலனை தரும். அது தமிழில் இருக்கணும் என்ற அரபியில் இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. நிறைய பேர்கள் உருதுல இருக்கும். உருதுல நிறைய பேர், ஃபாரிசி மொழியில் நிறைய பேர்கள் இருக்கும். அவைகளில் நல்ல பேர்கள் இருக்குது. அது உங்களுக்கு ஃபேஷனாக தேடுண்டா அதில் தேடிடும், நிறைய அதில் தேடி எடுக்கலும். அரபல்லாத சில மொழிகளில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது என்னென்றால் அரபல்லாத பாஷை. அரபிலே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலை, ஃபுகஹாக்களும் எங்கேயும் சொல்லலை. உங்களோட பிள்ளைகளுக்கு அரபில் பேர் வைங்கன்னு எங்கேயா சொல்லிக்கிறா? இல்லையே, அரபில் பேர் வைங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. அரபில் பேர் வைக்க சொல்லலை. அப்துல் ரஹ்மான் என்ற பேரை வைக்க சொன்னான். அப்துல் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேர். என்ன அப்படி இல்லாமல் நபிமார்களுடைய பேரை வைக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஏண்ட பேரை பிள்ளைகள் வைங்கோன்னா, அப்படியே சொன்னாங்க ஏண்ட பேரை பிள்ளைகள் வைங்கோன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் மகத்துவமானது, கண்ணியமானது. அது அல்லாஹு தாலா உயர்வுபடுத்தி இருக்கிறான். எனவே அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, அவர்களுடைய அன்பை நாம் அடைந்து கொள்ள அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் கௌரவப்படுத்துவது போல அவர்களுடைய பேரையும் நாம் கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி நல்ல முஃமின்களாக மாறுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை சிறந்த முறையிலே ரஹ்மானே கபூல் செய்தருள்வாயா. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை ஏற்றுக்கொள்வாயா. ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பையும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாரையெல்லாம் உலகத்தில் மரியாதை செய்து கண்ணியப்படுத்தி அவர்களை அனுபவிக்க சொன்னார்களோ அவர்களுடைய அன்பையும் எங்களுக்கு தந்தருள்வாயா. இன்றைய நாள் கூட இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கும் நமக்கும் நாளை மறுமை நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை தந்து புனிதமான சொர்க்கத்துடைய உணவுகளை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வாயா. இன்றைய நாளும் யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவங்களுடைய ஏதாவது ஹாஜத்துகள் நீயத்துகள் இருந்தால் அவைகளை பரிபூரணமான முறையிலே நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரில் கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لشيخ محمد الفاسي رب فامنعنا بحرمته قيد المختار وشيمته. أحينا اللهم على شرعه وأذقنا بأس محبته وارزقنا الخاتمة الحسنى وأمتنا بعد زيارته. وبجاه رسول الله أجب دعوانا نرعى وبعزته الكتب الفرد أبي الحسن تاج الأغيار بعلوته وبأهل سلسلة ذهبي
والعرفاء فقيه القطب العارف قدوتنا شيخ محمد الفاسي صلوات الله بكل فم تغسل هذه خير الأمم ورضاه الله مع الكرم شيخ محمد سبحانك اللهم وبحمدك السلام عليكم لا إله إلا